எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். செய்யூர்ல பாமக பேனரை கிழிச்ச தலித் சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அதோட மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தை தூண்டுதலால பல விஷயங்கள் செய்யப்பட்டு அந்த தலித் சிறுவனும் அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சிலர் மீது வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வழக்குல பிசிஆர் ஆக்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் வாயிலாக 2 பாமக சொந்தங்களும் பிசிஆர் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டதாக இந்த நேரடி தகவலை செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. 2 தரப்புலையும் பல விஷயங்களை மாறி மாறி சொல்லிட்டு இருந்த இந்த வேலையில காவல்துறை நேரடியாக பதில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, 19 பேனர்களை சேதப்படுத்தியிருக்காங்க 2 பேரு. அதுல ஒருத்தர் ஓடி போயிட்டாங்க. மகேதனன்ற இந்த தலித் சிறுவன் மாட்டிக்கிட்டான். அப்பொழுது பாத்தீங்கன்னா சில கோவத்துல அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் வாயிலாக 2 தரப்புமே கலைஞ்சு போயிட்டு மறுநாள் 2 தரப்புமே எங்களுக்கு வழக்கு கொடுத்தாங்க. அந்த வழக்கின் பாலில் நாங்க 2 தரப்புக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 தரப்புல இருந்தும் நாங்க கைது பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நேரடியாகவே காவல்துறை சொல்லிடுச்சு. இதுல மிகப்பெரிய முன்னுக்கு பின் முரணான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2 நாட்களுக்கு மேலாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் தலித் அமைப்புகளும் பெரும்பகுதியாக இந்த பையனை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் விளையாட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சும்மா இருந்த பையனை கார்ல கடத்திட்டு போய் அடிச்சுட்டாங்க, இது மிகப்பெரிய கொடுமை கிடையாதா, இவ்வளவு தூரம் தாக்கிட்டாங்க, அவ்வளவு தூரம் தாக்கிட்டாங்க, இந்த பையன் என்ன மிகப்பெரிய தப்பா பண்ணிட்டான், கொலை குற்றமா பண்ணிட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த நேரடியாகவே இன்னைக்கு சுட்டி காட்டி காவல்துறை சொல்லியிருக்கு. யாரும் அந்த பையனை கடத்திட்டுலாம் போல, கையும் களவுமாக பேனர் கிழிக்கும் போது அந்த பையன் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க சம்பவங்கள் இதுதான் நடந்திருக்கு, 2 தரப்புல இதுதான் நடந்திருக்குன்னு நேரடியா காவல்துறை சொல்லிடுச்சு. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த ஒட்டுமொத்த தலித் அமைப்புகளும் இந்த பையனை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் செய்திகளை சமூக வலைதளங்கள்ல கூச்சமே இல்லாம வன்னியர் சமூகத்துக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான பல வன்மங்களை பண்ணிட்டு இருந்தாங்கன்றத ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு இல்ல. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கும் எதிர்த்தரப்புல இருக்கிற பட்டியல் சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனைய கிளப்பி விட்டாதான் விடுதலை சிறுத்தைகளால அரசியல் பண்ண முடியும், தலித் அமைப்புகளால அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த விஷயம் செயல்பட்டதாக தான் நம்ம பார்க்க முடியுது. புரியுதுங்களா? ஏன்னா தப்பு செஞ்சது அந்த பையன் 17 வயசு சிறுவன் அப்படின்னு 2 நாட்களாக கத்திட்டு இருக்கிறீங்களே, அந்த 17 வயசு சிறுவன் 19 பேனரை கிழிச்சிருக்கான். யாரு கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி பேனர் வைப்பாங்க, அந்த பேனரை பாத்தீங்கன்னா காவல்துறை உரிமையோட காவல்துறை கிட்ட எல்லா பர்மிஷனும் கேட்டு ஒரு கட்சியோட விஷயத்துக்காக வச்சு அந்த பேனரை பாத்தீங்கன்னா இவன் இரவா கிழிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதிய வன்மம் உள்ளுக்குள்ள ஊறி இருந்தா இந்த வேலையை செஞ்சிருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு பையனை நீங்க என்ன பண்ணீங்க? சும்மா இருந்த பையனை அடிச்சுட்டாங்க, சும்மா இருந்த பையனை தாக்கிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது 15 பேர் மீது பாத்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு போடணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கடந்த 2 நாட்களாக பண்ணியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி SC/ST ஆணையமே முன் இந்த விஷயத்துக்காக வழக்க கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தப்பு செஞ்சது அவங்க, அதை ஏன்டா செஞ்சேன்னு கேட்க போய் ஒரு சின்னதா ஒரு 2 தட்டு தட்டிட்டாங்க. இந்த விஷயத்த பூதாகரமா மாத்தி 2 சமூகத்துக்கு மிகப்பெரிய சர்ச்சையா மாத்தி இவ்வளவு பெரிய அரசியலை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இதுல 2 தரப்புக்கும் நாங்க நேரடியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாங்களோ, யாரெல்லாம் நீங்க வழக்கு கொடுத்தீங்களோ அந்த 2 வழக்கையும் நாங்க வாங்கி அந்த 2 தரப்புலையுமே நாங்க கைது செஞ்சிருக்கோம். 2 தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை நாங்க உள்வாங்கி இருக்கிறோம். 2 தரப்புக்குமே நாங்க சரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதுல பாமக சார்ந்தவர்கள் எந்த தவறும் பண்ணல. கோவத்துல அந்த பையன் அடிச்சாங்க, அது மட்டும்தான். ஆனா இந்த தப்ப பண்ணது முழுக்க அந்த பையன் தான். புரியுதுங்களா? கம்முன்னு அந்த பையன் மாட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? 17 வயசு பையன் இந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்குள்ள ஏன் ஏற்பட்டது? அந்த சாதிய வன்மம் யார் சொல்லி கொடுத்தாங்க? ரோட்ல இப்படி எல்லாம் கட்சி பேனர் வைப்பாங்க, அதெல்லாம் கிளியணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுப்பாங்க? ஒரு பேனர் 2 பேனர் கிழிச்சிருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. ஏதோ அப்படின்னு 19 பேனருக்கு மேல சேதப்படுத்தி இருக்கான் ஒரே ஒருத்தன். அப்ப எவ்வளவு பெரிய சாதிய வன்மோ அந்த பையனுக்குள்ள ஊறி போயிருந்தா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருப்பான். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சாதி வெறி ஆட்களை தான் நீங்க எல்லாம் சேஃப்கார்ட் பண்றீங்க.
புரியுதுங்களா? தலித் அமைப்புகள். அப்போ உங்க தரப்புல இருந்து தப்பே பண்ணா கூட அவன் நல்லவன், இந்த தரப்புல இருந்து சின்னதா கோவப்பட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா கூட அவன் கெட்டவன். எவ்வளவு பெரிய சாதிய வன்மை உங்களுக்குள்ள இருந்தா இந்த வேலையை பண்ணுவீங்க. புரியுதுங்களா? என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, கடந்த வருஷம் ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவம் தான் என்னால மறக்கவே முடியாது. என்ன சம்பவம் அப்படின்றது பலமுறை நான் பேசியிருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது கிரிக்கெட் விளையாடும் போது இந்த கிரிக்கெட் விஷயத்துக்காக 2 நபர்கள் மீது, ஒரு வன்னியர், ஒரு கோனார் சமூகத்தை சார்ந்த பசங்க மீது இதே தலித் சமூகத்தை சார்ந்த பசங்க பெட்ரோல் ஊத்தி எரித்தார்கள். அதுல இன்னைக்கு ஒரு பையன் இல்லாமலே போயிட்டா, இறந்தே போயிட்டான். இன்னொரு பையன் இன்னைக்கு ஏதோ ரூபத்துல இருக்கான். இப்படி பெட்ரோலை ஊற்றி எரித்த கொடூரம்லாம் உங்கள் சமூகத்தை சார்ந்த பசங்களுடைய மத்தியில் இருக்கு. புரியுதுங்களா? அதையெல்லாம் தாண்டி கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வட இந்திய இளைஞரை வெட்டினானுங்க கஞ்சா போதையில பசங்க. அவனுக்கு யாருன்றதுல நம்ம பேச வேண்டியதில்லை, எல்லா மக்களுக்குமே தெரியும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் யாராவது கேட்க போனா அவங்க மேல பிசிஆர் வழக்கு, அவங்க பிசிஆர் வழக்கு போட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டியதுதான் இவருடைய மிகப்பெரிய பிரதான வேலையா இருக்கு. அதற்கு மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் முழு மனதோட செயல்படுறாங்க. கொஞ்சமாவது நீங்க பசங்களை நாகரிகப்படுத்தணும். புரியுதுங்களா? பசங்களுக்கு எடுத்து சொல்லணும், இப்படியாப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, அடுத்த கட்சியை சார்ந்தவர்கள் பேனர் வச்சாங்கன்னா கிளிக் கூடாது, அதை நாமும் செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு நாகரிகமாக வளர்த்து எடுக்கணும். புரியுதுங்களா? ஆனா இங்க விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் பெரும்பகுதியாக அந்த வேலையை செய்யாம இந்த பையனை சேஃப்கார்டு பண்றதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நல்லது கிடையாது. நல்லது இல்லைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, உங்கள் மீது பெரும்பகுதியா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் மட்டும்தான் ஏற்படும். ஏன்னா தப்புக்கு துணை போனா எல்லாருக்குமே கோபம். அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கான், புரியுதுங்களா? அவனை சமூகத்தை காட்டி ஜாதியை காட்டி நிலவனா மாத்தாதீங்க. அந்த பையன் பண்ண தப்பு, புரியுதுங்களா? அவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையனா இருந்தாலும் சரி, இல்ல வன்னியர் சமூகத்துல இருந்து ஒரு பையன் இதை பண்ணியிருந்தாலே அது தப்பு தான். புரியுதுங்களா? அந்த பையன் பண்ண தப்பு. அந்த தப்புக்கு சேஃப்கார்டு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா இதை நீங்க சேஃப்கார்டு பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு விடுதலை சிறுத்தையை சார்ந்த இளைஞர்கள் பல பேர் இந்த வேலையை செய்வாங்க. பல கட்சியை சார்ந்த பேனர்களை கிழிப்பதற்கான அனைத்து விஷயங்களும் ஏற்படும். இதை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அரசியலுக்காக இதை செய்யாதீங்க. புரியுதுங்களா? நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல பிள்ளைகளா வளர்த்தெடுக்க பாருங்க. அதுதான் நல்ல விஷயமா இருக்கும். அதே போல ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் நாம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இப்படியாப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் சட்டமன்ற தேர்தல் நெருங்க பயங்கரமா நடக்கும். அந்த நேரங்கள்ல பெரும்பகுதியாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஆதாரபூர்வமாக எல்லா விஷயத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு பயணப்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பேருக்கும் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? ஏனோ தொடர்ந்து விளையாட்டா இருந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன விஷயம் பிரச்சனை வேணாலும் வன்னியர்களுக்கு எதிராக நடப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் உள்ளது. நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன். அதே போல 2 பாமக சொந்தங்கள் பிசிஆர் வழக்குல உள்ள போயிருக்காங்க. அவங்களுக்கான முன்னெடுப்புகளை கண்டிப்பாக கட்சி சார்ந்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கணும். அவர்களுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுக்கணும். அவர்களுக்கான வக்கீல் விஷயம் மற்ற விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டியதில்லை, இதை செய்வாங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன கடமையாக இந்த நேரத்துல பதிவு செய்யற ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியர்களும் இந்த விஷயத்த விழிப்புணர்வோட தெரிஞ்சுக்குங்க. நாம இனிமேல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் இருக்கு. அதனால எங்க ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் சமூக பதற்றம் தொட்டலாம், உருவாக்கப்படலாம். வன்னியர்களுக்கு எதிராக அந்த சிந்தனையோடு இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.